நமசிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. குரு வாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் சங்கீதா ராம்குமார். செப்டம்பர் மாத பலன்கள் 2026 எப்படி இருக்குது அப்படின்னு ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம இப்போ பார்ப்போம். கடகராசிக்காரங்களுக்கு இந்த செப்டம்பர் மாத பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போங்க. முதல்ல கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்குங்க, ஒரு அன்பும் கருணை உள்ளமும் கொண்ட ஒரு அம்மா மாதிரியான ஒரு கேரிங் லவ் எல்லாத்திட்டையும் காமிக்கக்கூடிய நீங்கள். ஆனால் அது வந்து இப்போ உங்களுக்கு திரும்ப கிடைக்குதா அப்படின்னா அது கொஞ்சம் டவுட்டான விஷயந்தாங்க. சரி, இந்த மாதத்தில் நீங்கள் எப்படி இருப்பீங்க? ஆண் பெண் ஒரு வயசு வித்தியாசம் இல்லாமல் உங்களோட பர்சனாலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாங்க, உங்களை பொறுத்த வரைக்கும் ராசியை குரு பார்க்குறாருங்க. அப்படிங்கும்போது உங்கள்கிட்ட ஒரு தேஜஸ் அப்படிங்கிறது கட்டாயம் வந்திருக்கும். உங்கள் ஃபேஸ் கொஞ்சம் நல்லா பிரைட்டாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுக்கு இருக்கும். நீங்கள் எப்பயுமே கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக ஒரு விஷயத்த செய்யக்கூடியவங்களாக இருப்பீங்க. இப்போ செவ்வாய் உங்கள் ராசிக்கு வர்றதுனால ஒரு விதமான வேகம், ஒரு புது உத்வேகம்னு சொல்லுவாங்கள்ல, அது இப்போ இந்த மாதம் உங்களுக்கு வந்து வரப்போகுதுங்க. நிறைய இந்த மாதம் நீங்கள் எல்லோ கலரும் ரெட் கலரும் அதிகமாக இந்த மாதம் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்குங்க. கான்ஃபிடென்ட், நல்ல கான்ஃபிடென்ட் இருக்கும். அதன் மூலயமா எல்லா விஷயத்தையும் சக்ஸஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. ஓகே, எனக்கு பணவரவு எப்படி இருக்குங்க அப்படின்னு கேட்டால், உங்களுக்கு பணவரவுன்னு சொல்லக்கூடிய இடம் 2ஆம் இடம். அந்த 2ஆம் அதிபதி சூரியன் ஆட்சி. சூப்பர். அப்போ பணவரவு நல்லா இருக்கும். ஆனால் என்ன அப்படின்னா, கேது வந்து ஏற்கனவே உங்கள் தனஸ்தானத்தில் இருந்து கொஞ்சம் வருமானத்தில் தடையை கொடுத்துட்டு இருந்தார். அதனால் கேதுக்கிட்ட சரண்டர் ஆகணும். கேதுக்கிட்ட எப்படி நம்ம சரண்டர் ஆகணும் அப்படின்னா, விநாயகர் வழிபாடு பண்ணிக்கோங்க. தினமும் விநாயகர் அகவல் படிங்க. இதை பண்ண உங்கள் வருமானத்தில் வர தடை நீங்கி 2ஆம் அதிபதி ஆட்சியாக இருக்கனால பணவரவுங்கிறது உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. அதே மாதிரி எனக்கு குடும்பம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கேயும் சூரியன் ஆட்சி. அப்படிங்கும்போது உங்கள் குடும்பத்தில் நீங்கள் சொல்கிற பேச்சை கேட்பாங்க. உங்கள் பேச்சுக்கு உண்டான மரியாதை இந்த சமயத்தில் உங்களுக்கு வந்து சூப்பராக கிடைக்க போகுதுங்க. உங்களோட குடும்பத்தில் நீங்கள் சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் உங்கள் குடும்பத்தில் இந்த மாதம் நடக்க போகுதுங்க. சரி, என்னோடய முயற்சி எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சக்ஸஸ் ஆகுமா? கட்டாயம் நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் சக்ஸஸ் ஆகும். ஏன்னா உங்களுக்கு முயற்சி ஸ்தானாதிபதியான புதன் ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணமாகி பயங்கர பவராக இருக்காருங்க. அப்படிங்கும்போது உங்கள் முயற்சிகள் சூப்பராக சக்ஸஸ் ஆகும். தைரியம் வீரியம் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகரிக்கும். நிறைய சிறு பயணங்கள் போவீங்க. அந்த பயணங்கள் மூலியமாக உங்களுக்கு நன்மை அப்படிங்கிறது ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ஓகே, அடுத்து எனக்கு சொத்து சுகங்கள்லாம் எப்படிங்க இருக்கும் அப்படின்னு கேட்டால், 4ஆம் இடத்தை வச்சு நாங்கள் பார்ப்போங்க. உங்களுக்கு 4ஆம் அதிபதி ஆட்சியாக இருக்கார். அப்போ கட்டாயம் வீடு வாங்கக்கூடிய அமைப்பு, நிலம் வாங்கக்கூடிய அமைப்பு. அதுவும் சுக்கிரன் கொஞ்சம் ஆடம்பர கிரகம். ஒரு சாதாரணமான ஒரு சின்ன கரெக்டான ஒரு மீடியமான வீட்டில் இருந்தேங்க, இப்போ நான் ஒரு பெரிய நல்ல ஒரு அமைப்பில் இருக்க வீடு கட்டலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, தாராளமாக சுக்கிரன் 4ஆம் அதிபதி ஆட்சியாக இருக்கனால நீங்கள் கட்டலாம். ஒரு சிம்பிளான கார் வச்சுருக்கேன், கொஞ்சம் லக்ஸுரியான கார் வாங்கலாமான்னு யோசிக்கிறேன், வாங்கலாமா அப்படின்னா தாராளமாக இந்த மாதம் நீங்கள் வாங்கலாம். எங்கள் அம்மாவுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அம்மாவோட உடல் ஆரோக்கியம் சூப்பராக இருக்குங்க. இது நாள் வரைக்கும் முடியலன்னு சோர்ந்து படுத்துட்டு இருந்த அம்மா இப்போ எந்திரிச்சு ஜாலியாக நான் வாக்கிங் போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அவங்க உடம்புல ஒரு நல்ல ஆரோக்கியம் அப்படிங்கிறது வரும். காலேஜ் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அவங்களுக்கு பிடிச்ச கோர்ஸ் கிடச்சி நல்ல ஒரு படிப்பில் அவங்களுக்கு ஒரு ஆர்வம் அப்படிங்கிறது இந்த சமயத்தில் வரும். குறிப்பாக பருவ வயதில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா படிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க இந்த மாதம். ஓகேங்க, அடுத்து எங்களுக்கு குழந்தை பாக்கியம் எப்படிங்க இருக்கும், எனக்கு அதிர்ஷ்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 5ஆம் இடத்தை வச்சு நாங்கள் பார்ப்போங்க. 5ஆம் இடத்துல குருவோட பார்வை. 5ஆம் அதிபதி உங்களுக்கு ராசிக்கே வர்றார். அப்படிங்கும்போது கட்டாயம் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு இந்த மாதம் குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் குழந்தைங்களுக்கு சுபகாரியங்கள் நடத்தி இந்த மாதம் பார்ப்பீங்க. குழந்தைகளுக்காக ஒரு சேமிப்பு, குழந்தைங்களுக்காக நல்ல விஷயங்கள் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லாமே சூப்பராக இருக்குது. அரசியல்வாதிகளுக்கு சூப்பராக இருக்குது. சினிமா துறையில், கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு, ஜோதிடத்துறையில் இருக்கிறவங்களுக்கு, கன்சல்டேஷன் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த மாதம் நல்ல ஒரு அதிர்ஷ்டமான மாதமாக இருக்க போகுது. சரி, எனக்கு உத்தியோகம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னாங்க, உத்தியோக ஸ்தானாதிபதி குரு உங்களுக்கு ராசியிலேயே உச்சமாக இருக்காருங்க. இது அட்டகாசமான அமைப்பு.
ஏன்னா உத்தியோகம் நீண்ட நாளாக நீங்கள் முயற்சி பண்ணி கிடைக்கல, இல்லை ஒரே வேலையில் என்னால் நிரந்தரமாக இருக்க முடியலைங்க, இந்த வேலையாவது எனக்கு நிரந்தரமாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக இப்போ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய உத்தியோகம் ஒரு நிரந்தர உத்தியோகமாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் சூப்பராக இருக்குது. ஏன்னா எந்த ஒரு விஷயமும் நல்ல நேரம் இருக்கும்போது நமக்கு நடக்கணும். அப்போ உங்களுக்கு உத்தியோக ஸ்தானத்தை குரு பார்க்குறாரு, அப்போ உங்களுக்கு டைம் சூப்பராக இருக்குது. அதனால் இப்போ கிடைக்கக்கூடிய அந்த உத்தியோகம் உங்களுக்கு ரொம்பவே செட் ஆகிருங்க. ஓகே, அதே மாதிரி கோர்ட்டு கேஸ் ரொம்ப நாளாக நடந்துகிட்டே இருக்குது அப்படின்னா அதுவும் இப்போ உங்களுக்கு சாதகமாகும். உங்கள் எதிரிகள் உத்தியோகம் வேலை செய்கிற இடத்துல, தொழில் பண்ணுற இடத்துல எதிரிகள் இருந்தாங்கன்னா தானாகவே இப்போ உங்களை விட்டு விலகக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு இருக்குது. ஓகே, அடுத்து எனக்கு லைஃப் பார்ட்னர் எப்படி இருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, குறிப்பாக 7ஆம் இடத்தை குரு வந்து பார்க்குறாருங்க. அப்போ இது நாள் வரைக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு இந்த மாதம் திருமணம் கைகூடுறதுக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குது. குறிப்பாக நான் லவ் பண்ணிகிட்ருக்கோம், எனக்கு காதல் திருமணம் சக்ஸஸ் ஆகுமா, அப்பா அம்மா ஏற்றுக்குவாங்களா அப்படின்னு கேட்டால் தாராளமாக இந்த மாதம் உங்களுக்கு காதல் கைகூடுறதுக்கான வாய்ப்புகள் சூப்பராக இருக்குது. ஏன்னா காதல் ஸ்தானம்னு சொல்லக்கூடிய 5ஆம் இடத்த அதிபதி ஆட்சியாக இருக்கார், ப்ளஸ் திருமண ஸ்தானத்துலேயும் குரு பார்க்குறாருங்க. அதனால் உங்களுக்கு காதல் திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. பிஸ்னஸ் பார்ட்னர்கிட்டையும் ஒரு சுமூகமான ஒரு நட்பு இருக்கும். அதன் மூலியமாக தொழிலையும் ஒரு நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த மாதம் வரப்போகுது. ஓகே, உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்குங்க உங்களுக்கு உடல் ஆரோக்கிய ஸ்தானத்தை ராகு இருக்கார், ப்ளஸ் சூரியன் செவ்வாய் பார்வை. ஒரு சிலருக்கு இன்ஃபெக்ஷன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைங்க, எலும்பு இருதயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, பல் ரத்தம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், ஏதாவது ஒரு பிரச்சனை இதில் உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹெல்த்தை வந்து பார்த்துக்கிறது நல்லதுங்க. ஓகே, எங்கள் அப்பாவுக்கு எப்படி இருக்கும், நான் வெளிநாடு போகலாமா அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு 9ஆம் அதிபதி அப்படிங்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா உங்களை ராசியிலேயே உச்சமாக இருக்காருங்க. அப்போ உங்கள் அப்பா மூலிமா நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க போகுதுங்க. உங்கள் அப்பாவுக்கும் நிறைய நல்ல விஷயங்கள், அவருக்கு வர வேண்டிய பணம் வர்றது, இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் அவருக்கும் நடக்க போகுது. அவர் மூலிமா உங்களுக்கும் நடக்க போகுதுங்க. அவரை தேடி வந்து அவரோட பணமோ அவரோட சேவிங்ஸோ இல்லை அவரோட சொத்துக்கள் ஏதாவது இருந்தால் அதுவும் இந்த மாதம் உங்களுக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கும் வெளிநாடு வாய்ப்புகள், கவர்மெண்ட் ஜாபில் இருக்கேன், நான் ட்ரான்ஸ்ஃபருக்காக எதிர்பார்த்துட்ருக்கேன், கட்டாயம் அதுவும் இந்த சமயத்தில் உங்களுக்கு சூப்பராக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. சரி, என்னோடய தொழில் எப்படி இருக்கும் அப்படின்னா 4ஆம் இடத்துல இருந்து ஆட்சி பெற்ற சுக்கிரன் உங்களுக்கு 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாரு, அதுவும் 7ஆம் பார்வையாக பார்க்குறாரு. அப்போ நிறைய பேர் உங்கள் லைஃப் பார்ட்னரையே பிஸ்னஸ் பார்ட்னராக இந்த மாதம் மாற்றிக்கிறதுக்கு பிளான் பண்ணுவீங்க. தொழில் ரொம்ப சூப்பராக இருக்கும். குறிப்பாக ஆடம்பர பொருள் சேல்ஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதம் சூப்பராக இருக்கும். பெண்கள் சம்மந்தப்பட்ட ட்ரெஸ்ஸு, ஜுவல்ஸ் விற்கிறவங்களுக்கு, அந்த மாதிரி ஆடம்பர பொருட்கள், ஆடம்பர வாகனங்கள் விற்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த மாதம் சூப்பரான ஒரு தொழில் அட்டகாசமாக இருக்க மாதிரியான அமைப்பு, தொழில் மூலியமாக லாபம் அப்படிங்கிற அமைப்பு உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க. இந்த மாதத்தை பயன்படுத்திக்கோங்க, சேமித்து வைங்க. ஓகே, சரி, என்னோடய லாபம்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டீங்க, என்னோடய விரயம் எப்படி இருக்கும், நான் எந்த மாதிரிலாம் விரயம் பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா 12ஆம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் இருக்காருங்க, 12ஆம் அதிபதி புதன் 3ஆம் இடத்துல இருக்கார். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா சொத்துக்கள் வாங்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. சொத்துக்கள் வாங்குறதின் மூலியமாக இல்லைன்னா உங்கள் சகோதரர்களுக்கு உதவி பண்ணுறதன் மூலியமாக இந்த மாதம் உங்களுக்கு விரயம் அப்படின்னு சில விஷயங்கள் வந்து நடக்க போகுதுங்க. சரி, பெண்களாகி எங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னாங்க, பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆட்சி சுக்கிரன் ஆட்சிங்க. அப்படிங்கும்போது கட்டாயம் உங்களுக்கு வந்து தேவையான ஆசைகள் எல்லாம் நிறைவேறும். நிறைய ட்ரெஸ்ஸஸ் வாங்கக்கூடிய அமைப்பு, ஆபரணங்கள் வாங்கக்கூடிய அமைப்புலாம் நல்லா இருக்குங்க. ஒரு மனசுக்கு உகந்தமான ஒரு மாதமாக இந்த மாதம் பெண்களுக்கு இருக்க போகுதுங்க. சரி, இந்த மாதத்தை இன்னும் சிறப்பாக மாற்றிக்கணுன்னா என்ன மாதிரியான பரிகாரங்கள் பண்ணலாம் அப்படின்னா, திங்கக்கிழமையான அம்மன் வழிபாடை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. குறிப்பாக நீர்நிலைகள் பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மன் வழிபாடு உங்களுக்கு மாரியம்மன் வழிபாடாகட்டும் உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு யோகத்தை கொடுக்குங்க. தான பரிகாரம் என்ன அப்படின்னாங்க, திங்கக்கிழமை நாளில் வயதான பெண்களுக்கு உங்களால் முடிஞ்ச உணவு தானம் பண்ணுறது இந்த மாதம் உங்களுக்கு ஒரு சிறப்பான மாதமாக மாற்றி கொடுக்கும். இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் பொதுவான பலன்கள் தாங்க. உங்கள் சுய ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குது, என்ன மாதிரியான திசாபுத்தி நடக்குதுங்கிறத பொறுத்து இந்த விஷயங்களில் சில மாறுதல்கள் ஏற்றத்தாழ்வுகள் இருக்குங்க. இப்போ ஜோதிடம் சம்மந்தப்பட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா
ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நம்மளோட அனுமன் அஸ்ட்ரோ அகாடமி சார்பாக நம்ம வந்து ஜோதிட வகுப்புகள் எடுத்துகிட்ருக்கோங்க ஆன்லைனில். விருப்பம் இருக்கிறவங்களும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாங்க. நன்றி, வணக்கம். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து அக்ஷர அண்ணாமலை சேனல் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். செப்டம்பர் மாத ராசி பலன்கள். இந்த மாதாந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த மாத ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரம் மற்றும் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகளை பார்க்க போகிறோம், மாற்றங்களை பார்க்க போகிறோம். இந்த மாத ஆரம்பத்தில் சந்திரன் தன்னுடைய பயணத்தை மேஷ ராசியிலிருந்து துவக்கிறாரு. மிதுன ராசியில் செவ்வாய், கடக ராசியில் குரு உச்சமாக இருக்கார். சிம்ம ராசியில் சூரியன், புதன், கேது, கன்னி ராசியில் சுக்கிரன் நீச்சமாக இருக்கார். கும்ப ராசியில் ராகு, மீன ராசியில் சனி இருக்கார். இதுதான் இந்த மாத ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரம். இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் ஒவ்வொரு மாற்றமும் உங்களுக்கு பல நல்ல பலன்களை தரக்கூடிய வகையில் இருக்கும். இந்த செப்டம்பர் 3ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிரன் கன்னி ராசியில் நீச்சஸ்தானத்தை விட்டு வெளிவந்து தன்னுடைய சொந்த வீடான துலாம் ராசிக்குள்ளே பிரவேசமாகிறாரு. அந்த இடத்துல ஆட்சி பலத்தோடு இருக்க போகிறார் செப்டம்பர் 3ஆம் தேதியிலேருந்து. இது பல பேர்த்துக்கு வருமானத்தை தரும். செப்டம்பர் 8ஆம் தேதி அன்னைக்கு சிம்ம ராசியில் இருக்கிற புதன் தன்னுடைய உச்ச வீடான கன்னி ராசிக்குள்ளே பிரவேசமாகிறாரு. பலருக்கு புதிய அனுபவங்களை, நல்ல அறிவார்த்தமான அனுபவங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். சூரியன், அதாவது செப்டம்பர் 17ஆம் தேதி ராத்திரி 18ஆம் தேதி அன்னைக்கு சூரியன் சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு பிரவேசமாகிறாரு. அதாவது என்ன அப்படின்னு கேட்டால், புரட்டாசி மாத பிறப்பு. சூரியன் வந்து கன்னி ராசிக்குள்ளே வரும்பொழுது புரட்டாசி மாதம் பிறக்கின்றது. செப்டம்பர் 19ஆம் தேதி அன்னைக்கு செவ்வாய் கடகராசிக்குள்ளே பிரவேசமாகிறார். தன்னுடைய நீச்ச வீடான கடகராசிக்குள்ளே பிரவேசமாகிறாரு மிதுன ராசியிலிருந்து. ஆனால் அந்த இடத்துல உச்ச குரு இருக்கிறதுனால ஒரு நீச்ச கிரகம் உச்ச கிரகத்தோடு சேருகின்ற பொழுது நீச்ச பங்க ராஜயோகத்தை கொடுக்கறதுனால பல பேருக்கு பல நன்மைகள் ஏற்படும். இன்ஃபேக்ட் உலக அளவில் நம்ம பாரத தேசத்தோட புகழ் ஓங்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். செப்டம்பர் 27ஆம் தேதி அன்னைக்கு புதன் கன்னி ராசியிலிருந்து தன்னுடைய உச்ச வீடான கன்னி ராசியிலிருந்து துலாம் ராசிக்கு பயிற்சியாகி சுக்கிரனோடு இணைகிறாரு. செவ்வாயின் 4ஆம் பார்வையில் வரார். இதுதான் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக நிலவரம் மற்றும் கிரக மாற்றங்கள். இந்த மாற்றங்களால் உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்படுவதற்கும் பல மாற்றங்கள் மூலமாக வருமான தொழில் அமைவதற்குமான வாய்ப்புகள் இருக்குது. பல ராசிகளுக்கு தங்களுடைய நீண்ட நாள் கனவுகளை பூர்த்தி செய்வதற்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதத்தில் முக்கியமான நாட்கள் செப்டம்பர் 10 ஆவணி அமாவாசை, செப்டம்பர் 18 புரட்டாசி மாத பிறப்பு, செப்டம்பர் 19 தூர்வாஷ்டமி, அன்றைக்கி தான் செவ்வாய் பயிற்சி ஆகிறாரு. செப்டம்பர் 25 நடராஜர் அபிஷேகம், பௌர்ணமி பூஜை. செப்டம்பர் 26 பௌர்ணமி. செப்டம்பர் 27 முதல் மகாலயபக்ஷம் ஆரம்பம். இதுதான் இந்த மாதத்தில் வரக்கூடிய முக்கியமான தினங்கள். இந்த மாதத்தில் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அமைய போகிறதுன்னு பார்க்க போகிறோம். வாருங்கள் ஆராய்வோம். கடகராசி. கடகராசி பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் பெரிய பெரிய மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் முதல் 19 நாட்கள் செலவுகள் தரக்கூடிய வகையில் இருக்கும். ஏன் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 5ஆம் வீட்டு அதிபதி விரயஸ்தானத்தில் இருக்கார். அதனால் உங்களுக்கு குழந்தைகள் சார்ந்த செலவுகள் அல்லது வியாபாரம் சார்ந்த செலவுகள் அல்லது சகோதர சகோதரிகள் சார்ந்த செலவுகள், படிப்பு சார்ந்த செலவுகள்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் செலவுகள் அடுத்தவங்களுக்கு பண்ணுவீங்க, உங்களுக்காக பண்ண மாட்டீங்க. இந்த ராசியில் பிறந்த குழந்தைகளுக்கான செலவுகளாக இருக்கும். இந்த ராசியில் பிறந்த உங்களுடைய உடன்பிறப்புக்கான செலவுகளாக இருக்கும். வியாபாரத்துக்கான முதலீட்டு செலவுகளாக இருக்கும். கடன் சார்ந்த செலவுகளாக இருக்கும். உங்கள் வியாபாரத்துக்காக வாங்கின கடனை அடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. ஆனால் 19ஆம் தேதி அன்னைக்கு ராசிக்குள்ள செவ்வாய் வந்து நீச்சமாகிறாரு. ஆனால் குருவோடு சேர்ந்து நீச்ச பங்கம். இதன் மூலமாக உங்களுக்கு வாழ்க்கை துணையின் தேவைகளை பூர்த்தி செய்வது மட்டுமல்லாமல் புதுசாக பார்ட்னர்ஷிப் அமையும். பிஸ்னஸ் ரிலேட்டட் பார்ட்னர்ஷிப். இதில் நல்ல விஷயம், 2ஆம் இடத்துல சூரியன் புதன் சேர்க்கை. பேச்சை தொழிலாக கொண்டவர்கள் வெற்றி அடைவார்கள். பேச தெரிஞ்சவன் பழைச்சுப்பான். நீங்கள் பேசினா மட்டும்தான் ஜெயிக்க முடியும். பேச மாட்டேன், உங்களுடைய அறிவை சொல்ல தெரியல அப்படின்னா, சார் எனக்கு ஜோசியம் தெரியும் சார், ஆனால் சொல்ல தெரியாது சார், அதுக்கு எதுக்கு பேசி பிரயோஜனம் இல்லையா? அதுக்கு நீங்கள் இப்போ வாயை தரக்கூடாது. எனக்கு ஜோசியம் தெரிஞ்சிருக்கு அப்படின்னா அதை நான் சொல்ல தெரியணும். அதுக்கும் சில பேர் சொல்லுவீங்க,
உங்களுக்கு ஜோசியமே தெரியாது அப்படின்ட்டு அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும், இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்படுகின்ற மாதமாக இருக்கும். குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு துணை இருக்கும். குலதெய்வத்துக்காக நீங்கள் போயிட்டு வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்குது. இந்த மாதத்தில் சூரியன் 18ஆம் தேதிக்கு மேலே உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். அந்த சமயத்தில் 18ஆம் தேதிக்கு மேலே உங்களுக்கு மனசில் ஒரு விதமான கோபம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. காரணம் என்னென்னா, சனியின் பார்வையில் சூரியன் வரார். சனி சூரியன் நேரு சப்தம பார்வையாக வர்றதுனால யாருக்கிட்டையாவது சண்டை போடணும். யாருக்கிட்ட சண்டை போடுவீங்கன்னு தெரியாது. வாழ்க்கை துணைக்கிட்டேயோ இல்லை அப்பாக்கிட்டேயோ சண்டை போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு சண்டை போடுவதை தவிர்ப்பது நல்லது. இதில் இன்னொரு சங்கடமான விஷயம், 23ஆம் தேதி செப்டம்பர் 23 ராத்திரி 9:57 செப்டம்பர் 26 விடியற்காலை 5:33 வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்கிறனால இந்த சந்திரன் 8ஆம் இடத்துல இருப்பார். மனசு அலபாய வைக்கும், மனசு சஞ்சலப்படும். அதனால் யாருக்கிட்ட சண்டை போடுவீங்க? ஊருக்கு இழைச்சவன் பிள்ளையார் கோயில் ஆண்டின்னு அப்பா கிட்ட தான், வீட்டில் அப்பா கிட்ட தான் சண்டை போடுவீங்க. ஏன்னா இப்போ அம்மா கிட்ட விட அப்பா கிட்ட பயம் குறைஞ்சி போச்சு. எங்கள் காலத்தில் அப்பா கிட்ட தான் பயம், இந்த காலத்தில் அப்பா கிட்ட பயம் குறைஞ்சி போய் அம்மா கிட்ட தான் பயம். அதனால் அப்பா கிட்ட சண்டை போட்டு தேவையில்லாமல் அவர் மனசை காயப்படுத்தாதீங்க. அது உங்களுக்கு எதிர்மறை பலன்களை ஏற்படுத்தும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கடக ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளுக்கு குடும்பத்தில் உங்களுடைய பேச்சுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ராசியில் பிறந்த அரசாங்க உத்தியோகத்தில் வேலை பண்ணக்கூடிய குடும்ப தலைவிகள், குடும்ப தலைவர்கள், உங்களுக்கு அரசாங்க ரீதியாக சில குழப்பங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. காரணம் என்னென்னா, சூரியன் 3ஆம் இடத்துக்கு போகும்போது சனியின் பார்வையில் வரும்பொழுது கூட ஒர்க் பண்ணுறவங்களே உங்களுக்கு சங்கடங்களை ஏற்படுத்துவாங்க. ஆரோக்கியத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்கா சார்னு கேட்டால் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. உங்கள் குழந்தைகளுக்கு நன்மைகள் ஏற்படுகின்ற நேரம். இந்த ராசியில் பிறந்த குழந்தைகள் படிக்கின்ற நேரம். படிப்பில் கெட்டிக்காரத்தனத்தை வெளிப்படுத்துவீங்க. இளம் வயது ஆண் பெண்கள், அதாவது திருமணமாகி சில நாட்களாகச்சு, இல்லை ஒரு வெகு நாட்கள் ஆச்சு, ஒரு 4-5 வருஷம் ஆச்சு, குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய இளம் தம்பதிகளுக்கு வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் மாதம் முற்பகுதியிலே இருக்குது. அதாவது 19ஆம் தேதிக்கு முன்னாடியே இருக்குது. 19ஆம் தேதி அது மேலும் மேலும் கன்ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் மனசில் ஒரு விதமான பயம் இருக்கும். இது கரு தங்குமா, இல்லை ஏதாவது பிரச்சனை ஆகாமாண்டு. பயப்படாதீங்க, தைரியமாக இருங்க. உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுகின்ற நேரம். உங்களால் குடும்பத்தில் சந்தோஷம் பிறக்கின்ற நேரம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கடகராசியில் பிறந்த இளம் வயது ஆண் பெண்கள், படிக்கின்ற குழந்தைகள், படிப்பு சார்ந்த தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கெல்லாம் அமோக பலன்கள் ஏற்படுகின்ற மாதமாக இருக்கும். ஸோ நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், அதாவது கடகராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், சிவபெருமானை ஆதி கும்பேஸ்வரராக வழிபட வேண்டும். சிவபெருமானை இந்த மாதம் முழுவதும் திங்கட்கிழமை காலையில் நீங்கள் போயிட்டு சிவன் கோயிலுக்கு சென்று ஆதி கும்பேஸ்வரராக, முடிஞ்சதுன்னா ஆதி கும்பேஸ்வரர் கோயில் நம்ம கும்பகோணத்தில் இருக்குது, அங்கே போயிட்டு வழிபடலாம். இல்லை உங்கள் ஊரில் அந்த ஆதி கும்பேஸ்வரர் கோயில் இருந்ததுனாலும் தாராளமாக அதை வழிபடலாம். இதன் மூலமாக உங்களுக்கு தலைமை பண்பு பெற்று அனைத்து விதமான எதிரிகளையும் துவம்சம் செய்யும் ஆற்றல் ஏற்படும். இந்த செப்டம்பர் மாத ராசி பலன்கள் உங்களுக்கு மேலும் வலு சேர்க்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு உண்டான அதிர்ஷ்டக்கல்லை அணிவதன் மூலமாக அந்த பலன்களை மேலும் வலுப்படுத்தி கொள்ளலாம். அது என்ன சார் அதிர்ஷ்டக்கல் அப்படின்னா, ராசிக்கு கல் போடக்கூடாதுங்க. உங்களுடைய லக்னத்துக்கு யோகாதிபதி கல் எதுன்னு பார்த்து போடணும். அப்படி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள நமது கைபேசி எண்களில் தொடர்பு கொண்டு பலனடையலாம். இந்த மாதம், இந்த செப்டம்பர் மாதத்தில் உங்களுக்கு அனைத்து விதமான க்ஷேமங்களும் நற்பலன்களும் ஏற்பட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம். ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகை. அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அஸ்ட்ரோ KS ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன். பராபோ வருஷம் ஆவணி மாதம் 18/8/2026 17/9/2026 வரலாம் உண்டான 31 நாட்கள். இந்த ஆவணி மாதம் அப்படின்னு சொல்கிறது தட்சிணாயனத்தில் வருது. முதல் மாதமான தட்சிணாயனத்தில் பார்த்தோம்னா ஆடி மாதம் அம்மன் வழிபாடு அப்படின்றது மிகவும் பெரிய விஷயம். தெய்வத்திற்குன்னே ஒதுக்கப்பட்ட விஷயங்கள், அதாவது இல்லற சுகங்கள், இல்லற வாழ்வு, இதை பற்றி எல்லாம் எடுத்துக்கொள்ள, அதாவது பேசக்கூடாத
அம்மனை நினச்சே இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக ஆடி மாதத்தில் ஆடி திருவிழா, ஆடி தபஸ் எல்லாமே வந்து பண்ணக்கூடிய ஆடி மாதம் முதல் தட்சிணாயன மாதமாக சொல்கிறது. ஆவணி மாதத்தில் திருமணங்கள் எல்லாமே இல்லற வாழ்க்கைக்கு உண்டான எல்லா விதமான லௌகீக வாழ்க்கைக்கு உண்டான உலக இயலுக்கு உண்டான எல்லா விஷயங்களும் நடக்கக்கூடிய ஆரம்பிக்கக்கூடிய விஷயமாக சொல்ல போகிறது. இந்த ஆவணி மாதத்தில் பார்த்தலையானால் முதல்ல நம்ம வந்து மாதத்தினுடைய கோல்சாரம் என்னென்ன மாறுதல்கள் இருக்குது, அதற்கு பிறகு வந்து இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். அதற்கு பிறகு ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை என்ன பலன்கள் இருக்கும் அப்படின்றத பார்ப்போம். முதல்ல வந்து காலபுருஷ தத்துவத்தின் 3வது ராசியான அதாவது மிதுன ராசியில் செவ்வாய் இருக்கார். குருவும் புதனும் கடகத்தில் இருக்கார். குரு உச்சம் பெற்று இருக்கார். கடகத்தில் இருக்கக்கூடிய குரு உச்சம் பெற்று இருக்கார். புதனும் சேர்ந்து இருக்கார். புதன் வந்து அன்றைக்கே வந்து கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு மாறுறார். சிம்மத்தில் சூரியனும் கேதுவும் இருக்கக்கூடிய நாள். அதற்கு பிறகு பார்த்தலையானால் கும்பத்தில் ராகுவும் சனி மீனத்தில் வக்கரகதி அடைஞ்சும் இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்தில் பார்த்தலையானால் சுக்கிரன் நீச்சப்பட்டு போகிறார் கன்னியில். மாற்றங்கள்னு பார்க்கும்போது 18ஆம் தேதி அன்றைக்கி, அதாவது 18/8/2026 அன்றைக்கே புதன் கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு வரார். அதற்கு பிறகு 1/9/2026 அன்றைக்கி சுக்கிரன் கன்னியிலிருந்து தன்னுடைய சொந்த வீடான துலாத்துக்கு போகிறார். 3/9/2026 அன்றைக்கி சிம்மத்தில் இருக்கக்கூடிய புதன் கன்னிக்கு போய் ஆட்சி உச்ச மூல திரிகோணம் பெறார். இதுதான் இந்த ஆவணி மாதத்தில் கிரகத்தினுடைய மாறுதல்கள். சரி, இந்த மாதத்தினுடைய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது முதல்ல ஆவணி மூலம் மிகப்பெரிய ஏற்றமான நாள். அதாவது பிட்டுக்கு பிறம்படிப்பட்ட சொக்கநாத பெருமாளை பற்றி பேசக்கூடியது. சொக்கநாத பெருமானை பற்றி பேசக்கூடியது. மதுரை மீனாட்சி சுந்தரர் சொக்கநாதர், அதாவது சுந்தரேஸ்வரர். அன்றைக்கி பட்டாபிஷேகம் வேறு, திருக்கல்யாணம் பட்டாபிஷேகம்னு சொல்லுவாங்க அன்றைக்கி. அதை தவிர பார்த்தாலே அன்றைக்கி வாஸ்து நாள். மத்தியானம் 2:31 1:30 மணி நேரம் இருக்கக்கூடிய விஷயம் 6 வகையாக பிரிக்கிறாங்க. அதாவது வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நேரம், அதற்கப்புறம் காலை கடன்கள் முடிக்கும் நேரம், அதை குளிக்கும் நேரம், அதற்கு பிறகு பூஜை செய்யும் நேரம், அதற்கு பிறகு போஜனம் உண்ணும் நேரம், அதற்கு பிறகு பார்த்தலையானால் வந்து திருப்பியும் தாம்பூலம் தரிக்கும் நேரம்னு இந்த மாதிரி பிரிக்கிறாங்க. இந்த காலகட்டத்தில் போஜனம் செய்கிறது முடிஞ்சதுக்கப்புறம் தாம்பூலம் செய்யும் நேரத்தில் வந்து போஜனம் செய்யும் நேரத்துலையும் தாம்பூலம் செய்யும் நேரத்துலையும் உண்டான நேரத்தில் எந்த ஒரு காரியத்தை ஆரம்பிக்கிறோமோ அன்றைக்கு தோஷம் நாள், அதாவது இதுவும் கிடையாது. அதாவது திதி வாரம் தோஷம், எந்த தோஷமும் கிடையாது. திதி வாரம் நாழிகை நாள் ராவுகாலம் யமகண்டம் குளிகை எதுவுமே கிடையாது. நட்சத்திரம் எதுவுமே கிடையாது. வாஸ்து கண்விழிக்கும் நேரத்தில் செய்யக்கூடிய அதாவது வீடு மனை இந்த மாதிரியான விஷயங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வெற்றிகரமாக நடக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. இந்த ஆவணி மூலத்தன்னைக்கு அது வந்து உங்களுக்கு 23/8/2026 வருது. அதற்கு பிறகு பார்த்தோன்னா யஜுர் உபாகர்மா ரிக் உபாகர்மா அப்படின்னு இந்த வேதங்களை 4 வேதங்களை பின்பற்றவங்களில் வந்து அவர்கள் வந்து பூணல் மாற்றிக்கிறது, அவர்கள் வந்து திருப்பியும் துவஜன்னு சொல்லக்கூடிய அவர்கள் வந்து புனிதத்தன்மை அடையிறதுன்னு சொல்லக்கூடியது. யஜுர் உபாகர்மா தவிர வந்து ரிக் உபாகர்மா, இது ரெண்டும் வந்து 26ஆம் தேதி ரிக் உபாகர்மா இருக்குது. அதை தவிர அன்றைக்கி ஸ்ரவண நட்சத்திரம்ன்றதுனால ஓணம் பண்டிகை கேரளாவில் மிகவும் பிரசித்தி. ஓணம் பண்டிகை எல்லாருமே வந்து ஓணம் பண்டிகை மிகச் சிறப்பாக கொண்டாடக்கூடியது. 27ஆம் தேதி அப்படின்னு பார்த்தாலேனால் யஜுர் உபாகர்மா. எல்லாரும் 2 பேருக்குமே வந்து அதாவது ரிக் யஜுர் சாம இந்த 3 வேதத்திற்குமே வந்து காயத்ரி ஜபம் அப்படின்றது பார்த்தாலும்னா 28/8/2026 அன்றைக்கி காயத்ரி ஜபத்தை பண்ணும்பொழுது உங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் ஏறுறது, எல்லா விதமான சக்தியும் வரும் அப்படின்றது ஐதீகம், நம்பிக்கை. அது இன்று வரலும் அது அந்த நம்பிக்கை கண்டினியூஸாக போயின்னு இருக்கு. சரி, அதற்கு பிறகு பார்த்தாலேனால் 4/9 அன்றைக்கி வந்து கோகுலாஷ்டமி. கோகுலாஷ்டமி, அஷ்டமி, ரோகிணி நட்சத்திரம் 2மே சேர்ந்து வருது. அதாவது சில நாட்கள் பார்த்தாலேனால்
அஷ்டமி வந்து தனியாக வந்துடும், அதுக்கு அடுத்த நாள் சாயந்தரம் வந்து ரோகிணி நட்சத்திரம் வரும், அந்த மாதிரி கொஞ்சம் மாறி வந்துடும். அதனால் என்ன ஆகும்னா இந்த இந்த இதில் சம்பிரதாயத்திலே பார்த்தாலேனால் ஸ்ரீ மடத்தில் வந்து ஒரு நாளும், அதுக்கப்புறம் வந்து ஆண்டவன் சிஷ்யாஸ்லாம் ஒரு நாளும் வந்து கொண்டாடுவோம். இந்த வாட்டி ரெண்டுமே சேர்ந்து வருது. அதனால் வந்து கோகுல அஷ்டமி அதே மாதிரி ரோகிணி நட்சத்திரம் இது ரெண்டும் சேர்ந்து வர்றது ரொம்பவுமே விசேஷம். இது வந்து 4/9 அன்னைக்கு வருது. அதை தவிர பார்த்தாலேனால் இந்த சாமவேத உபாகர்மா வந்து உங்களுக்கு 13/9 அன்னைக்கு வருது. அதற்கு பிறகு விநாயக சதுர்த்தி 14/9/2026. அதாவது விநாயக சதுர்த்தின்றது வந்து ஒரு மிகப்பெரிய இயக்கமாக தோற்றுவிக்கப்பட்டது. அதாவது எல்லாரையும் இந்துக்கள் எல்லாரையும் ஒன்று கூட வச்சு ஆங்கிலேயருக்கு எதிராக கொண்டு போகப்பட்ட இந்த குண்டு, அதாவது திலகர் செஞ்ச ஒரு பெரிய விஷயம். இன்னும் மகாராஷ்டிராவில் மிகப்பெரிய இந்த விநாயகர் சதுர்த்தியை மிகப்பெரிய விஷயமாக கொண்டாடி ரொம்பவும் ஏற்றத்திற்கு கொண்டு போகக்கூடியது. இந்தியா மொத்தமே, இந்திய மக்கள் வாழக்கூடிய எல்லா இடத்துலையும் இந்த விநாயகர் சதுர்த்தி ஒரு பெரிய விழாவாகவே என்று எடுத்து செல்லப்படுகிறது. இன்றைக்கும் அது நடந்துகிட்ருக்கு. இது ஒரு பெரிய விசேஷம். இது வந்து உங்களுக்கு 14/9/2026 வருது. சரி, இப்போது மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ராசியாக எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். அதற்கு முன்னாடி உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா என்னுடைய மொபைல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. நீங்கள் வந்து உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த்து, உங்களுடைய பெயர், தாய் தகப்பனார் பெயர், நீங்கள் பிறந்த இடம், இது வரலும் எனக்கு கொடுங்க. என்னுடைய கட்டணம் என்னன்னு சொல்கிறேன். அந்த கட்டணத்தை போட்டு யூடிஆர் நம்பர் ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு என்னுடைய அப்பாயின்மெண்ட் ஷெட்யூலில் உங்களுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் தரேன். அதுக்கேற்ற மாதிரி நம்ம பேசலாம். சரி, இப்பொழுது மேஷம் முதல் மீனம் வரை பராபவ வருஷம் ஆவணி மாதம் எப்படி இருக்குதுன்னு ஒன்றா பார்க்கலாம். கடகம், புனர்பூசம், பூசமாயில்யம், இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் அதிவேகமாக செல்லக்கூடிய சந்திர பகவான். இந்த கடக ராசிக்காரர்களுக்கு பராபவ வருஷம் ஆவணி மாதம், அதாவது 18/8 17/9 வருடம் உண்டான நாட்கள் என்ன மாதிரியாக இருக்கும் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரனுடைய மாறுதல்களை வச்சு சொல்லுவோம். இந்த மாதம் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசியிலேயே குரு பகவான், தனித்த குரு, தனித்த அந்தணன் பாழ் அப்படின்றது ஜோசியத்தினுடைய சொல். இவ்வளோ நாளாக 18ஆம் தேதி வரலும் பார்த்தாலேயானால் புதனோடு சேர்ந்து இருக்கிறதுனால எந்த ஒரு பிரச்சனைகள் கம்மியாக இருந்திருக்கும். ஆனால் இப்போ பார்த்தால்னா உங்களுடைய ராசியில் தனித்த குரு உச்சம் பெற்று போய் இருக்கக்கூடிய காலகட்டம். இதில் என்ன அப்படின்னா, எந்த ஒரு விஷயத்துக்குமே வந்து டெசிஷன் எடுக்கக்கூடியது ஆராய்ந்து அந்த ஆராய்ச்சியின் அவுட்புட்டுன்னு சொல்லக்கூடியது ரொம்ப டைமாக இருந்தனால பிரச்சனைகள் கடந்து செல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்படும். வேறு வழியே இல்லாமல் பிரச்சனைக்குள்ளேயே இருப்பீங்க. அதனால் பிரச்சனைகள்ன்றது வந்து ரொம்ப ஜாகிரதையாக மெதுவாக ஹேண்டில் பண்ணி எடுத்து வெளியில் போடணும். ஜாகிரதையாக பண்ணுங்கள். இந்த காலகட்டத்தில் உடல்நிலையில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். பார்த்தோன்னா உங்களுடைய அதாவது குரு பகவான் ராசியில் இருக்கிறதுனாலும் கடகராசிக்காரர்களுக்கு தேவையில்லாமல் அசௌகரியங்கள், அதாவது சனியும் வந்து வக்கரகதியில் இருக்கிறதுனால உங்களுக்கு அசிங்கம், அவமானம் இதெல்லாம் கொஞ்சம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா எல்லா விஷயத்திலும் சகித்து போகக்கூடிய தன்மை உங்களுக்கு வந்துடும். பேச்சில் கவனமாக இருக்கும். ஏன்னா 2ஆம் இடத்துல சூரியன் இருக்கார், அதை தவிர கேத்துவும் இருக்கிறதுனால கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும். பண வரவு கம்மியாக கூடும். குடும்பத்தில் சிறு தொல்லைகள் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. உடல் நலத்தில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா திருமண யோகம் உண்டு. திருமண பாக்கியம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா 7ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனால ஆவணி மாதம் வேறு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா 3ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கார். 3ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கார், நீச்சப்பட்டு போயிருக்கார் 3ஆம் இடத்துல. அதனால் எழுத்து பணியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும். வண்டி வாகனம் ஓட்டுறவங்க ஜாகிரதையாக ஓட்டுங்க. பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஏன்னா 3ஆம் இடத்துல சுக்கிரன் நீச்சப்பட்டு போகிறார். 4ஆம் அதிபதி, உங்களுடைய சுகங்கள் கிடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. யாரையும் எதிர்த்து தேவையில்லாமல் பேசாதீங்க. பிரச்சனைகள் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 1/9/2026 அப்புறம் பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல சுக்கிரன் வர்றது, திக்பலம் பெறுறது பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறார். சுகங்கள் கூடக்கூடிய வாய்ப்பு, புதிய வீடு முறை வாங்கக்கூடிய வாய்ப்பு, தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு.
உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 3ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல ஆட்சி பெற்று போகிறார். எப்போது 3/9/2026 புதன் ஆட்சி பெற்று போகிறதுனால எழுத்து பணியில் பெரிய மாறுதல் வரும். திரை இதில் இருக்கிறவங்க, எழுத்தாளர்கள், திரை வசனகர்த்தா இவங்களுக்கெல்லாம் பெரிய மாறுதல்கள் வரும். கவிதை, கட்டுரை இவங்கெல்லாம் எழுதுகிறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். 3ஆவது இடத்துல அதுவும் புதனே போய் உட்கார்றது பெரிய ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். குரு ராசியில் இருக்கிறதுனால உங்களுடைய ஞானம் விஸ்தீரியம் அடையும். எழுத்து பணிகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். உங்களுக்கு ஒரு அவார்டு வர்றது அதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. இந்த காலகட்டத்தில் பார்க்கும்பொழுது உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புத பகவான் ஆட்சி உச்ச மூல திரிகோணம் பெறுறது ரொம்பவுமே விசேஷம். இளைய சகோதரர்களுடைய ஹெல்ப் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக இருக்கும். மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த கடகராசிக்காரர்களுக்கு பேச்சில் ஜாகிரதையாக இருக்கும். திருமணம் நிச்சயமாக கைகூடக்கூடிய காலகட்டம். முடிவுகள் எடுக்க முடியாமல் திணறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. முடிவுகளை எடுக்காமலேயே அது டைம் கடத்திகிட்டே போகிறதுனால அதன் மூலியமாக பிரச்சனைகள் வரும். உடல் உபாதைகள் வரக்கூடிய வாய்ப்பு 1/9/2026 அப்புறம் நல்லபடியாக இருக்கும். அது வரலும் கொஞ்சம் வண்டி வாகனம் ஓட்டுறவங்கள்லாம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய ஏற்றம் இருக்கும். தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு மாற்றங்கள் இருக்கும். நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். உங்களுடைய உடல்நிலையில் ஒரு மாற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பேச்சில் ரொம்ப கவனமாக இருங்க. ஏன்னா 2ஆம் இடத்துல சூரியனும் கேதுவும் இருக்கிறது. பேசக்கூடிய வார்த்தைகள் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு, அதுவும் அரசாங்கம் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறவங்க, அரசு பணிகளில் இருக்கிறவங்க, பொது வாழ்வில் இருக்கிறவங்க ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. பேசாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்களேனால் அதுவும் கடகராசிக்காரர்களுக்கு 8ஆம் இடத்துல ராகு மறைஞ்சு இருக்கிறது விசேஷம். இதனால் பண பொக்கிஷங்கள் திடீர்னு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் மூலியமாக தூக்கமின்மை வரும். தூக்கம் கெடக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். சரி, இந்த மாதத்தில் உங்களுக்கு அதாவது சந்திராஷ்டம நாட்கள் என்னென்னைக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 27லிருந்து 29/8/2026 வரலும் உண்டான நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள். இந்த சந்திராஷ்டம நாட்களில் புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் மாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். இந்த கடகராசிக்காரர்கள் வண்டி டிரைவராக இருக்கிறவங்க, உணவகங்கள் வச்சுருக்கவங்க, சிற்றுண்டி வச்சுருக்கவங்க, அது தவிர உணவுகளை கொண்டு போய் கொடுக்கக்கூடிய இந்த ஸ்விக்கி, ஜொமேட்டோ அந்த மாதிரி, அது தவிர தானியங்கள் வியாபாரம் பண்ணுறவங்க, சூப்பர் மார்க்கெட் வச்சுருக்கிறவங்க, கண்டக்டர், டிரைவர் இவாளெல்லாம் ரொம்பவுமே ஜாகிரதையாக விழிப்புணர்வோடு இருக்கிறது ரொம்பவுமே நல்லது. ஆக்சிடெண்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் உண்டு. ஜாகிரதையாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் இந்த மாதத்தில் சந்திரமௌலீஸ்வரரை போய் ஒரு தரமாவது சேவிச்சுட்டு வாங்கும். சந்திரமௌலீஸ்வரர் சிவபெருமானை போய் சேவிச்சுட்டு வாங்கும். அது உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாறுதல்களை ஏற்படுத்தும்.